போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் எழுதிக்கிட்டு எழுதி கொடுத்துருவேன். அந்த அண்டா தவளை எடுத்தாந்து வச்சுருங்க, எடுத்தாந்து வச்சுருங்க. இல்லை ரிப்போர்ட்டு எழுதி கொடுத்துருவானு போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுத்துருவேன், ரிப்போர்ட்டு எழுதி கொடுத்துருவேன். ஆமாம், அண்டா தவளை பொருளுங்க அதில் இருந்தது. முன்ன அந்த அண்டா தவளை எடுத்து அந்த நாயமே வச்சுட்டா சேர்த்தான். இல்லை நான் போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட்டு கொடுத்துருவேன். அது நான் செய்வேண்ணா. பார், நான் செய்வேன். நியாயமாக எடுத்தாந்து வச்சுருவோம். சரம்பாக்கத்தில் எடுத்தாந்து வச்சுருவோம். நான் ரிப்போர்ட்டு நான் எழுதி கொடுத்துருவேன். நான் பயப்பட மாட்டேன். ரிப்போர்ட்டு எழுதி கொடுத்துருவேன். அண்டா தவளை அந்த சரம்பாக்கத்தை தவிர யாரும் எடுத்துங்க. சுற்றுல ஃபுல்லாக ஊடு சுற்றுறோம். எல்லாம் பக்கத்தில் இருக்கிற எல்லாங்கிறீங்க. யார் எடுத்துதோ அந்த அண்டாவை முன்ன எழுதி நான் மனு நம்ம ரிப்போர்ட்டு மனு எழுதி கொடுத்துருவேன். போலீஸ் ஸ்டேஷன் முறைமையாக எழுதி கொடுத்துருவேன். அது நான் எழுதி கொடுக்காது முன்ன அதான் அந்த அண்டா தவளை வந்து நியாயமாக எடுத்தாந்து வச்சுருங்க. நாளைக்கு நான் வருவேன். அண்டா தவளை எடுத்தாந்து வச்சுருங்க. எடுத்தாந்து என்னாண்ட ஒப்பிச்சிடுங்க. இதனால் இந்த நான் எடுத்து வச்சுருந்தேன் தவளாண்டா இந்த அண்ணன் எடுத்தாந்து கொடுத்துருங்க. சரம்பாக்கம் எடுத்தாந்து கொடுத்துருங்க. அப்படின்னா நான் ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருவேன். தவளை யார் எடுத்துட்டேன்னா ரிப்போர்ட்டை நான் எழுதி கொடுத்துருவேன். அப்படி நான் எழுதி கொடுத்தேன்னா மேல் அதிகாரிக்கிட்ட நான் போயிடுவேன். ஆமாம், நான் சும்மா இப்படி நான் விட்டுருவேன்னு நினைக்க மாட்டேன். நான் விட மாட்டேன். பித்தலாண்டா என் கையில் வந்து எடுத்தாந்து ஒப்பு வச்சுருங்க, கொடுத்துருங்க. சரம்பாக்கத்தில் இருக்கிறவங்க எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா நான் ரிப்போர்ட்டை நான் போலீஸ் ஸ்டேஷனில் நான் எழுதி கொடுக்க போகிறேன். இப்போது எடுத்தாந்து கொடுத்துருங்க. எடுத்தாந்து கொடுத்துருன்றேன். எடுத்தாந்து நியாயமாக இந்தா எடுத்து வச்சுருந்தேன். இந்த அனுப்பு கொடுத்து ஒப்ப வச்சுருங்க. கல்யாணம் பண்ணுங்க குடும்பம் எடுத்தீங்களா, கல்யாணம் பண்ணாது ஆள் பசங்க எடுத்தீங்களா, அது இருந்தாலும் ஒப்ப வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா பயங்கரமாக நான் எதனா பண்ணுறத பண்ணிவிடுவேன், வேலை செஞ்சிடுவேன். ஆமாம், அது இருக்குது. நியாயமாக நான் விடவே மாட்டேன். நான் விட மாட்டேன். பொருளுக்கு சரம்பாக்கத்தில் எடுத்துங்க. அண்டா தவளை தந்து என்னென்னு கொடுத்து ஒப்ப வச்சுடுங்க. சரம்பாக்கத்தில் இருக்கிறவங்க எடுத்துங்க. கல்யாணம் பண்ண எடுத்துனா, கல்யாணம் பண்ணாது எடுத்தானா, யார் எடுத்தாங்களோ அவங்க குடும்பத்தில் எடுத்தாந்து என்னாண்ட ஒப்ப வச்சுடுங்க. எடுத்தாந்து கொடுத்துரும். ஒன்னாட பொம்பளைங்க பேசி எடுத்தியா கொண்டியா, அண்டா தவளை எடுத்தீங்களா கொண்டிங்களா, ஒன்னாட குடும்பத்தில் கேட்டுக்குன்னு அது நியாயமாக கேட்டு எடுத்தாந்து என்னாண்ட ஒப்ப வச்சுட்டா சேர்த்தான். இல்லை நான் ரிப்போர்ட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் நான் எழுதி கொடுத்துருவேன். அதான் நான் சொல்லுவேன். அப்புறம் எப்படின்னா அதிகமாக நான் பண்ணிவிடுவேன். அதான் சொல்கிறேன். நியாயமாக ஒப்ப வச்சுருவேன். நான் எல்லாமே செய்யாது முன்ன எடுத்தாண்டே என்னான்னு இந்தா நான் எடுத்து வச்சுருந்தேன், நான் கொடுத்தேன். இல்லைன்னா எடுத்தாந்து நாங்கள் வச்சுருங்க. இல்லை நான் இந்த எண்ணெய் நான் வந்து பண்ண கூட கொடுத்துருங்க. ஆமாம், அதெல்லாம் ரொம்ப கோபத்தில் அதிகமாக இருக்கிறேன். நியாயமாக எடுத்தாந்து கொடுத்துருங்க. அப்புறம் ரொம்ப அதிகமாக போவேன் எங்கெங்கேயோ. நான் சொல்லிட்டேன், இந்த ஊரை தவிர யார் வருவாங்க? இந்த சரம்பாக்கத்தில் இருக்கிறவங்க சரம்பாக்கத்தில் இருக்கிறவங்க அக்கம் பக்கம் சுற்றுற வீடு இருக்குதுன்னா யார் எடுத்துருப்பாங்க, யார் கொள்வாங்க? எல்லாம் பக்கத்தில் வீடு இருக்குது, எல்லாமே இருக்குன்னா அப்புறம் விசாரணை இருக்காது. பார், ஆமாம், போலீஸு வணக்கம். போலீஸ் வணக்கம் போலீஸ். இவ்வளோ நாளாக பொருள் கைக்கு வரல. அது வந்துட்டா நான் ரிப்போர்ட்டை நான் எழுதி கொடுக்க மாட்டேன். அதிகாரிங்க, போலீஸ் ஆஃபீஸு அதிகாரிங்க வணக்கம். எடுத்தாந்து கொடுத்துட்டா சேர்த்தான். உங்களெல்லாம் நாங்கள் எதுவும் எழுதி கொடுக்க மாட்டேன். அதாங்க எடுத்தாந்து கொடுத்துட்டோம். அதனால் எடுத்தாந்து கொடுக்கட்டும். அப்படி கொடுத்தா நான் பார்க்குறேங்க. கொடுக்கலன்னா நான் மனு எழுதி கொடுத்துட்றேங்க. சாரா சேர்த்தான் சரம்பாக்கத்தில் எழுதி கொடுத்துட்றேன். எடுத்தாந்து கொடுத்துட்டாங்கன்னா நான் ஏன் கொடுக்க போகிறேன் எழுதி? சரிதாங்க. எடுத்தாந்து கொடுத்துட்டாங்கன்னா நான் ஏன் உங்களை எழுதி கொடுக்க மாட்டேன். சரிதாங்க. வணக்கங்க.